நம்ம வாழ்க்கையில எவிடன்ஸ் இல்லாம கூட நமக்கு விரோதமா எவிடன்ஸை கிரியேட் பண்றதுக்கு ஜனங்கள் தீவிரமா இருக்கிறாங்க. ஆனால் நிறைய வேளையில நாம சொல்லுகிற உண்மையான மெய்யான சத்தியத்தை கேட்டு நம்புறதை விட பொய்யான தடயங்களை அப்படியே நம்புகிறதற்கு ஒரு பெருங்கூட்டம் ஆயத்தமா இருக்கு. எஜமான் அவனை நம்பல, அரசாங்கம் விசாரிக்கல. முடிவு என்னன்னா, சிறைச்சாலை அடைக்கப்பட்டு கால்களையும் கையையும் இரும்பிலே அடைத்து போட்டார்கள். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்க சொல்லலாம், பாஸ்டர், நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக, நான் குற்றமில்லாத காரணத்துக்காக இன்றைக்கு நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். தப்பு செஞ்சு இந்த வேதனை அனுபவிக்கிறேன்னா கூட மனசு தாங்கும். தவறு செய்யாத போது என் மேல இந்த பொய் பழி சுமத்தப்பட்டதும் என் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறதையும் என்னால தாங்கவே முடியல. நான் நினைக்கிறேன், இந்த யோசிப்பு எவ்வளவு டெஸ்பரேட் ஆயிட்டான் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில அவனுக்கு விடுதலை கிடைக்காது. மனுஷன் விடுதலையாக்காம போயிடலாம், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கு.